السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال النبي صلى الله عليه وسلم: أمسك عليك لسانك وليسعك بيتك وبك على خطيئتك. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் அலைஹி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்வினை அடித்தளமாக பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த ஜும்ஆவின் நன்னாளில் வீட்டிற்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வே நல்லதும் நிறைவாக நிலவுவாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு கட்டுக்கோப்பான மார்க்கம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றில்லாமல் எப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வரையறையை போதிக்கக்கூடிய மார்க்கம் நம் இஸ்லாம் மார்க்கம். வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்லாமல் வாழ்வியல் வழிமுறைகளையும் சொல்லித் தருகின்ற மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். காலையில் கண் விழித்தது முதல் ஒரு மனிதன் இரவு கண் மூடுகிற வரைக்கும் அவன் செய்கின்ற அத்துணை காரியங்களுக்காக வேண்டியும் செயல்பாடுகளுக்காக வேண்டியும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணை கேள்விகளுக்கு உண்டு. நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எப்படி வந்தது, நேரத்தில் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் எப்படி செலவு செய்தோம் என்று எல்லா விஷயத்தை குறித்தும் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்படுவோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்த இந்த மனித படைப்பில் உறுப்புகளில் ஆக சிறந்த உறுப்பான நாவை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த நாவின் மூலமாக எத்தனை விஷயங்கள் நடக்கின்றதோ அதை குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவான். இன்றைய ஜும்ஆவிலே நாவின் நலமை குறித்தும் தீமையை குறித்தும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் தஆலா குர்ஆனிலே மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் பேசுகின்ற சமயத்தில் நம்முடைய நாவிலிருந்து நல்லதான தீயதான எந்த சொற்களாக இருந்தாலும் அதை மலக்குமார்களின் மூலம் பதிவு செய்யப்படுகிறது என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே,
மனிதனுக்கு நாவின் மூலம் அல்லாஹ் நிறைய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் அவனுக்கு கண்ணியம் தருவதும் அவனுடைய வாழ்க்கையில் இழிவை தருவதும் நாவை பயன்படுத்துவதில் இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார். அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. அவர் திருமணத்தினுடைய சமயத்திலே கபில்து என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். நான் மனப்பூர்வமாக உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இந்த கபில்து என்கிற வார்த்தையிலே இதுவரைக்கும் அந்நிய பெண்ணாக இருந்த ஒரு பெண், இதுவரைக்கும் ஹராமாக இருந்த ஒரு பெண் கபில்து என்கிற வார்த்தையை அந்த மாப்பிள்ளை அந்த பையன் சொன்னதன் பின்பு அவனுக்கு அந்த பெண் ஹலாலாக ஆகிறாள், ஆகமான பெண்ணாக ஆகிறாள். அதே மாப்பிள்ளை அவருடைய நாவிலிருந்து, கணவன் தன்னுடைய நாவிலிருந்து தலாக் என்கிற வார்த்தையை பயன்படுத்திவிட்டால், தலாக் என்கிற வார்த்தையை வெளிப்படுத்திவிட்டால், உயிருக்கு உயிராக இத்தனை ஆண்டு காலம் நேசித்த தன்னுடைய மனைவி அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக, கணவனை நாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக அவள் அன்றிலிருந்து அவனுக்கு ஹராமாகி விடுகிறாள். ஹலாலாக இருந்த பெண்மணி அன்றிலிருந்து அவனுக்கு ஹராமாக ஆகிவிடுகிறாள், அந்நிய பெண்ணாக ஆகிவிடுகிறாள். ஒரு திருமணத்தின் இணைப்பும் துண்டிப்பும் ஒரு மனிதனுடைய நாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் வெளிப்பாடுகள் பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் நல்ல சொற்களை பேசியவன் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் அவனுடைய குடும்பம் நீடித்து இருக்கும். ஒரு மனிதன், ஒரு கணவன் அவனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தீய சொற்களையும் இது போன்ற தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்திக் கொண்டிருந்தால் அவனுடைய இல்லற வாழ்க்கை துண்டிக்கப்பட்டுவிடும். நாவை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் இறை நம்பிக்கைக்கும் இறை மறுப்பிற்கும் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நாவை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு மனிதன் 40 ஆண்டு காலம் பாவத்திலே மூலில் கிடந்து அல்லாஹ்வை வணங்காமல் 40 ஆண்டு காலம் இருக்கிறார். அவன் திடீரென்று மனம் திரும்பி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லி அவன் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுகிறான். அந்த ஒற்றை வார்த்தையின் காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு உயர்ந்த இடத்தை தருகிறான். அதே போன்றுதான் இன்னொரு மனிதன் 40 ஆண்டு காலம் நல்ல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டு, தொழுது கொண்டும் நோன்பு வைத்துக் கொண்டும் இருக்கிறார். அவர் திடீரென்று இறை மறுப்புக்குரிய ஒரு வார்த்தையை அவருடைய நாவில் இருந்து சொல்லிவிட்டால், வெளிப்படுத்திவிட்டால், இத்தனை ஆண்டு காலம் அவர் செய்த அந்த நல்ல அமல்கள் எல்லாம், அவர் சொன்ன அந்த இறை மறுப்புக்குண்டான அந்த ஒற்றை வார்த்தையில் அதெல்லாம் காணாமல் போய்விடுகின்றது, புனைந்து போய்விடுகின்றது. இந்த நாவின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை நாம் கவனமாக வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து சொற்கள் வெளிவருகிறது என்றால் கொஞ்சம் யோசித்து என்ன நிலையில் நாம் இருக்கிறோம் என்று அந்த நிலையை யோசித்து நாவிலிருந்து சொற்களை வெளிப்படுத்த வேண்டும். நாம் யோசிக்காமல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த சொற்களில் தான் ஏராளமான சிதைவுகளை, இன்னல்களை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். புகாரி ஷரீஃபிலே அழகான ஒரு சம்பவம். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஹைனா என்கிற குளத்தாரின் பக்கம், ஹரகா என்கிற ஒரு கூட்டத்தின் பக்கம் எங்களை செல்ல சொன்னார்கள், எங்களை அங்கே போக சொன்னார்கள். நாங்கள் அந்த இடத்திற்கு அதிகாரிகளுடைய நேரத்திலே சென்றோம். அப்போது அவர்களிடத்தில் சண்டை செய்யக்கூடிய, போர் செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்தது.
அப்போது ஒரு மனிதரை என்னுடைய வாளால் நான் வெட்ட முயன்றேன். அப்போது எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லி கலிமாவை சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருந்தார், ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். நான் அந்த மனிதர் அப்படி சொல்லியும் கூட அவரை நான் வெட்டிவிட்டேன், அவரை நான் கொலை செய்து விட்டேன் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்கிறார்கள். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னவன் பின்னுமா அவரை நீங்கள் கொண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆம் நாயகமே என்று அந்த சஹாபி சொல்கிறார். மீண்டும் திரும்ப கேட்கிறார்கள், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொன்னதன் பிறகுமா நீங்கள் அவர்களை கொண்டீர்கள்? ஆம் நாயகமே என்று இந்த சஹாபி சொல்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இன்னொரு ரிவாயத்தில் இப்படியும் வருகின்றது. உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரிடத்திலே சொல்கிறார்கள், நாயகமே இவருடைய வாளுக்கு பயந்து அவர் கலிமா சொல்ல வந்திருப்பாரோ என்று நினைத்து அவர்களை நான் வெட்டினேன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை உனக்கு எப்படி தெரியும்? அதை நீ அறிவாயா? நீ அவரை வெட்டாமல் இருந்திருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அழகான ஒரு நிலையை எடுத்து சொல்கிறார்கள். இங்கே விளங்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதும் அந்த மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்களையும் அல்லாஹ்வே மிக அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாம் செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சில விஷயத்தை நன்மையான முறையில் முடித்து தருவான் என்று இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். மனிதனுடைய நாவுக்கு அல்லாஹ் அளவுக்கு அதிகமான ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். இந்த நாவு ஒரு மனிதனுடைய கருவியாக செயல்படுகின்றது. ஒரு உறவை அறுக்கவும் முடியும், அதே உறவை சேர்க்கவும் இந்த நாவின் மூலம் முடியும். குடும்பம் கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் எப்படியாவது பிரச்சனை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று நினைத்தால் நாம் எதையாவது சொல்லி அவர்களை பிடித்து வைக்க முடியும். அதே போன்றுதான் ஒரு குடும்பம் பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குடும்பத்தை எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த குடும்பத்தை நாம் சேர்த்து வைக்க முடியும். இதற்கு பிரதானமான ஒரு கருவி நாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திருமதி ஷரீஃபிலே வருகிறது, பொறுப்பு நாங்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ் மன் நஜாத்து, வெற்றி என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை உன்னின் மீது நீ தடுத்து வைத்துக் கொள். வல் யஸஅ பைத்துக் வபிக அலா ஹதீயத்திக், உன்னுடைய வீடு விசாலமாகட்டும். அதே போன்று உன்னுடைய பாவத்திற்காக வேண்டி நீ அல்லாஹ்விடத்தில் அழுகு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் இந்த விஷயங்களில் நாவை கட்டுப்பாடோடு எடுத்துக் கொள்வது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு நாவு மிகச் சிறந்த ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்திலே ஒரு ஹதீஸை கூறியிருக்கிறார்கள், நான் நரகத்திலே அதிகமான பெண்களை பார்த்தேன். யா மாஷரன் நிசா தஸத்தக்ன வ அக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், பெண்களே நீங்கள் அதிகம் சதகா செய்யுங்கள், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது விவரம் தெரிந்த ஒரு பெண்மணி நாயகத்திடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் நாயகமே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள், நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள், நீங்கள் கணவனுக்கு நன்றி இல்லாமல் நடக்கிறீர்கள், இதுதான் நீங்கள் அதிகமாக நரகத்திற்கு இருக்கக்கூடிய காரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்கள்
நாவினுடைய விஷயத்தில் ஆண்களை விட கொஞ்சம் பொழுதுக்காக இருக்கிறார்கள். குழந்தைகளை திட்டுகிறார்கள், சில சமயத்தில் அவர்களுக்கு சாபம் விடுகிறார்கள். பிறகு வார்த்தைகளை நாவிலிருந்து வெளிப்படுத்திவிட்டு நான் இப்படி கூறவில்லையே, என்னுடைய குழந்தைக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துவிட்டது என்று அவர்களே காரணமாக இருந்து என்னால் இப்படி ஆகவில்லையே என்று புலம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலையில் இன்றைக்கு பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் கணவன் எவ்வளவுதான் அவர்கள் சம்பாதிக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டும் இருந்தாலும் போதுமாகவில்லை, எங்களுக்கு எதுவும் பற்றவில்லை, இன்னும் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கள் என்று கணவனுடைய சம்பாத்தியம் போதுமாகாத பெண்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். கணவனுக்கு நன்றி பாராட்டுவீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். இப்ப நாவை நாம் நன்மையான வழியை பயன்படுத்த வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சற்று கூடுதலாக பெண்கள் நாவின் விஷயத்தில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நோயுற்ற நிலையிலே செல்கிறார்கள். அவர்கள் நோயால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நோயுற்ற நிலையிலே அவர்களிடத்திலே செல்கிறார்கள். அப்போது அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கின்றது, மிகவும் ஒளிமயமானதாக இருக்கின்றது. ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். ஒரு அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடித்தேன். ஒன்று, தேவையில்லாமல் நான் எதையும் பேச மாட்டேன். இன்னொன்று, முஸ்லிம்களுடைய விஷயத்தில் நான் நல்லதை மட்டும் நினைப்பேன் என்பதாக அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். தேவையில்லாமல் பேசாமல் இருக்க வேண்டும், தேவைக்கு தகுந்தபோது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும், முஸ்லிம்களுடைய விஷயத்தில் நாம் நல்லதே நினைக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய முகத்திற்கு அல்லாஹ் உள்வானத்தை வழங்குகிறார் என்று இதன் மூலம் நாம் தெரியப்படுகிறோம். இன்றைக்கு விமர்சனம் என்கின்ற பெயரில் ஒரு தனி மனிதனையும் ஒரு சமூகத்தையும் ஒரு மதத்தையும் இழிவாகவும் தலைமுறைவாகவும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் நமக்கு சாதாரணமாகிவிட்டது. அதே போன்று நாம் கருத்து சுதந்திரம் என்கின்ற அடிப்படையில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு மனித சமுதாயத்தை புண்படுத்திக் கொண்டு நாம் நாளுக்கு நாள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். நாவினுடைய அந்த முக்கியத்துவத்தை கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாம் பிற மனித சமுதாயத்தை பிற மனிதரை குறை கூறாமல் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவின் மூலமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிலே அடுத்தவரை பற்றி நீங்கள் தவறாக குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டாம். அடுத்தவரை பற்றி தவறான வார்த்தைகளை நீங்கள் குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்று எச்சரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிறைய மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்குண்டான வழி நாவினுடைய வெளிப்பாட்டில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீங்கள் சரியான முறையில் நாவை வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறையில் நீங்கள் உங்களுடைய நாவை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் அதன் மூலம் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தருவான், நிறைய ஹிதாயத்துக்குண்டான மாற்றத்தை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் தஆலா நம்முடைய நாவை நலவான விஷயங்களை பேசக்கூடிய, நலவான விஷயங்களை ஆர்வமூட்டக்கூடிய வகையில் அமைத்து தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.